ரஷ்யால ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண ஜெயில் இல்ல. சீரியல் கில்லர்களே எங்களை கொண்டுடுங்க, ஆனா இந்த ஒரு ஜெயில மட்டும் எங்களை போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கதற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜெயில் தான் இது. செத்தா கூட உடனே உயிர் போயிரும். ஆனா இந்த ஜெயில இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் தண்டனை அந்த கில்லர்ஸ்க்கு டெய்லியும் உயிர் போகக்கூடிய தண்டனை கிடைக்கும். அப்படி சீரியல் கில்லர்ஸே பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, இந்த ஜெயில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய கொடூர குற்றவாளிகள் கூட இங்க இருக்கிறத விட சாகுறதே மேல்னு நினைக்கக்கூடியதுதான் இந்த ஒரு ஜெயில். இந்த ஒரு ஜெயில் ரஷ்யால உள்ள போலார் ரவுல்ல தான் இருக்கு. இதுக்கு பீனல் காலனி 18 இன்னொரு பேரும் இருக்கு. இது ரஷ்யாவோட கார்ப்னு சொல்ல போற இடத்துல இருக்கு. இது ஆர்டிக் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் ரீஜியன். மாஸ்கோல இருந்து இது 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ஜெயிலுக்கு போறதுக்கு ட்ரெயின் பஸ்ன்னு மாத்தி மாத்தி போறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேல ஆகும். கைதிகள் அங்க கூட்டிட்டு போனதும் ஒரு தனி அறையில அடைச்சிருவாங்க. இது ஆர்டிக் ரீஜியன்ல இருக்கிறதுனால கிளைமேட் ரொம்பவே மோசமா இருக்கும். வெதர் -50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம பனி பிரதேசத்துல இருக்கிற போலார் பியரை இங்க பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த ஒரு கிளைமேட் எவ்வளவு ஒஸ்டா இருக்கும்னு பாத்துக்கோங்க. இங்க வர சிறை கைதிகள் மேல ஐஸ் தண்ணி அடிச்சு அவங்களை காயப்படுத்துவாங்க. இந்த ஜெயில இருக்கிற எல்லாரும் மினிமம் 10 கொலை பண்ணி இருக்கிற மோசமான சீரியல் கில்லர்ஸ். அதுலயும் இந்த ஜெயில இருக்கிற மோசமான குற்றவாளினா இந்த அலெக்சாண்டர் பிக்சோகின். இவன் மொத்தமா 61 கொலை பண்ணியிருக்கான். இவன் 1992ல 18 வயசு ஆகும்போது ஃபர்ஸ்ட் கொலை செஞ்சிருக்கான். அந்த வயசுல கொலை பண்ண போதே இவனுக்கு பயங்கர த்ரில்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவனுக்கு கொலை செய்யறது ரொம்பவே பிடிச்சு போய் லைனா ஒன் பை ஒன்னா கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். எந்த அளவுக்குனா இதை ஒரு அடிக்டாவே மாறி அவன் கொலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இவனோட டார்கெட் எல்லாமே வீடு வாசல் இல்லாம தனிமையா இருக்கிறவங்க தான். முதல்ல அவங்க கிட்ட இவன் நல்லா பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாரையும் நம்ப வச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க நம்பினதும் தனியா காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான். இந்த ஒரு பேட்டர்ன்லயே இவன் 61 கொலை பண்ணியிருக்கான். கேட்க ஆள் இல்லாதனால இவன் பார்த்து பார்த்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்கான். இதனால இவன் மேல யாருமே எந்த ஒரு கேஸும் கொடுக்கல. இது இவனுக்கு ரொம்பவே சாதகமாக இவன் படிப்படியா கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷன்ல விசாரிக்கும் போது ஏன்டா இந்த மாதிரி கொல்றேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, இவங்க எல்லாரையும் கொலை பண்ணும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு ஹாப்பினஸா கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அது எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. இதனாலதான் நான் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் பண்ண கொலைகளை வச்சு செஸ் கேம்லாம் விளையாண்டு இருக்கான். அதாவது செஸ் போர்ட்ல 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அண்ட் அவன் ஒருத்தரா கொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஸ்கொயரையும் ஃபில் பண்ணிட்டே வந்திருக்கான். அப்படி அந்த செஸ் போர்ட்ல அவன் பண்ண 61 மர்டரையும் ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் இவனை மட்டும் உடனே பிடிக்காம இருந்திருந்தா இன்னும் 3 பேரை கொண்டு அந்த செஸ் போர்டை ஃபுல்லாக்கி இருப்பான். இவன் கடைசியா மரியான்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை கொண்டிருக்கான். அண்ட் அந்த ஒரு இடத்துல கிடைச்ச டீடைல்ஸை வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் 2006ல தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2007ல இந்த ஒரு ஜெயில கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், அங்க இருக்கும்போதே என்ன கொன்றுங்கன்னு சொல்லியிருக்கான். என்னால இவங்க பண்ற கொடுமைகளை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கத்தி கதற ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாம 61 கொலை பண்ணியிருக்கான். அப்படி 61 பேரை கொலை பண்ணவனையே இந்த ஒரு ஜெயில உள்ளவங்க நடுங்க வச்சிருக்காங்க. இங்க ஒருத்தருக்குமே தனி ரூம் கொடுத்துருவாங்க. அதுவும் 3 லேயர் பாதுகாப்போட. அண்ட் அதுக்குள்ள ஒரே ஒரு பெட் மட்டும் தான் இருக்கும். ஆனா நைட்டு 10 மணிக்கு மேல லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் உட்காரவோ படுக்கவோ கூடாது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நின்னுகிட்டே தான் இருக்கணும். அண்ட் நடக்கவும் கூடாது. நம்ம எங்க நிக்கிறோமோ அங்கனே நின்னுகிட்டே இருக்கணும். அண்ட் அவங்களே 1 மணி நேரம் அந்த சிறை கைதிகளை நடக்க வைப்பாங்க. அது வேற விதமான கொடுமையான தண்டனையா இருக்கும். அதாவது வேற அப்பர் லேயர் ஓபனா இருக்கிற ஒரு செல் ஜெயிலுக்கு வெளியில இருக்கும். அதுலதான் இவங்க நடக்க சொல்லுவாங்க. அதாவது ஓபன்ல -50 டிகிரி செல்சியஸ்ல இவங்க நடுக்கத்தோட நடக்கணும். என்னால நடக்க முடியலன்னு சொல்லவும் கூடாது. ஒருவேளை முடியலைன்னு சொன்னா அவங்க அதுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த குளிர்ல வாட்டர் ஓபன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவனோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. என்னதான் இப்படி கொடுமைப்படுத்தினாலும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாத்திற்கும் மூவி போட்டு காட்டுவாங்க. சரி, இந்த ஒரு ஜெயில ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறோமே, ஒருவேளை இதுல இருந்து தப்பிச்சு போலாம்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே அங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அந்த ஜெயில சுத்தி இருக்கக்கூடிய காவல் நாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கமாண்ட் போதும், அது அந்த சிறை கைதிகளை பிச்சு கொதறிடும். இதையெல்லாம் மீறி ஒருத்தர் 2011ல அலெக்சாண்டர்னு சொல்ல போற ஒரு பிரச்சனர் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதுவும் எந்த அளவு தப்பிச்சு போயிருக்காருன்னா அங்க இருக்கக்கூடிய இரும்பு வெளியே தப்பிச்சு போயிருக்காரு. அண்ட் அவர் வெளியெல்லாம் போகல, அதை தாண்டதான் பார்த்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த நாய்கள் வந்து அவரை பிச்சு கொதறிடுச்சு. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள பிடிச்சி இன்னும் நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சம்பவம் நடந்த ஒரே மாசத்துல அந்த ஒரு சிறை கைதியும் இறந்து போயிட்டாரு. அண்ட் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் யாருக்குமே அங்க இருந்து தப்பிச்சு போகக்கூடிய எண்ணம் வந்ததே இல்லையாம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க இருக்கிற குளிர்ல அவங்க கொடுக்குற தண்டனையும் அனுபவிச்சுதான் சாகணும்னு. ஆனா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. அதனாலதான் இந்த ஒரு ஜெயில் பேரை கேட்டாலே பல பேரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஒரு ஜெயிலுக்குள்ள போனாங்கன்னா அவங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட
இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.